நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும் 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நான் போய் ஓட்டு போடணும்னு நினைச்சு கடைசி கட்டம். அதாவது நான் என்னுடைய காரணங்கள் சொல்றேன். அதாவது 2 விதங்கள். நான் கேண்டிடேட் தான் சார். நான் அதாவது வந்து சார் நான் அன்னைக்கு வந்து வாக்களிக்கணும்னு தான் நினைச்சேன். நான் 3 மணிக்கு 3:30க்குள்ள புறப்பட்டு நம்ம போய் அங்கே வாக்களிச்சிடணும் தான் நினைச்சேன். போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினைச்சேன். இங்கே ஒவ்வொரு பூத்தாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பூத்தாக போயிட்டு இருந்தோம். சில பூத்துக்களில் வந்து அதிமுகவினர் வந்து பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. ஏஜென்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்து சுட்டி காட்டினா கூட சில இடங்கள்ல வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா கூட அவங்க ஒரு ஒரு விதமான உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கை வந்து எப்படி வந்து கெடுக்கணும்னு நினைச்சாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் 2-3 நாட்களா கடைசியா இருந்தாங்க. போய் மறியல்லாம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியர் உள்ள மறியல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்கள்ல ஒரு 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 பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலதான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா முழுமையா இங்க இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தான் நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும் 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நாங்கள் போய் ஓட்டு போடணும்னு நினைச்சு கடைசி கட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். ஏதாவது வந்து இங்க ஒரு கடைசி 2 நாட்கள் ஏற்பட்டதை போல ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் முழுமையாக இங்கிருந்து நான் வாக்களிப்பதை கவனிக்கக்கூடிய அந்த பணியை நான் கையில் எடுத்தேன். வேற ஒன்றும் இல்லை சார். அதாவது நான் என்னுடைய காரணங்கள் சொல்றேன். அதாவது 2 விதங்கள். நான் கேண்டிடேட் தான் சார். நான் அதாவது வந்து அங்க போய் இங்க ஒரு பதட்டம் ஏற்படணுமா இல்ல அங்க போகணுமா நான் முடிவெடுக்கணும். அது என்னுடைய உரிமை. அது நீங்க சொல்ல வேண்டியது என்னுடைய உரிமை. அது நீங்க உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கடமை இருக்கு. வாக்களிப்பதும் கடமை. என்னுடைய தொகுதியில நான் போட்டியிடக்கூடிய தொகுதியில எந்த பதட்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அது சுமூகமா தேர்தல் நடத்தணுங்கிறது என்னுடைய கடமை. 2 என்னுடைய கடமை தான். அந்த 2 கடமைகள்ல நான் புறப்படக்கூடிய சூழலை இங்க ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அந்த பதட்டத்தை தவிர்க்க வேண்டும், தணிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இங்க இருந்து நான் அந்த களப்பணியில பார்த்தேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.